ராயல் சேலஞ்ச் பெங்களூர் விராட் கோலி அவர்கள் எந்த அளவுக்கு ஆர்சிபியை வந்து இப்போ தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு, இப்போ ரன் வந்து அடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அவர்கிட்ட வந்து ஒரு இன்டென்ட் இருக்குது, எப்பயுமே வந்து ரிவேஞ்சுங்க. ஸோ என்றைக்குமே கிரிக்கெட்டில் வந்து ரிவெஞ்ச் அவருக்கு கொடுத்துட்டா அப்படின்னா அதை வந்து திருப்பி கொடுக்குற வரைக்கும் அவர் ஓய மாட்டார் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இவ்வளோ நாள் கிரிக்கெட்டில் பல விஷயங்களை வந்து அப்படி பண்ணியிருக்காரு, நிறைய விஷயத்த வந்து பண்ணிட்டாருன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ ஐபிஎல்லில் வந்து அக்ரெசிவான ஒரு இன்டென்ட்டோட ஆடக்கூடிய ஒரே பிளேயர்னால் அது விராட் கோலி மட்டும்தான். யாருக்கு எப்போ திருப்பி கொடுக்கணுமோ அது வந்து அப்போ கொடுத்துருவார். ஒரு விஷயத்தை அவர் முன்னாடி பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து மறக்கவே மாட்டார். அந்த ரிவெஞ்ச் வந்து எப்போ அதுக்கு சான்ஸ் கிடைக்குதோ அப்போ கூட அதை வந்து முடித்து காட்டிட்டு தான் வந்து அவருக்கு மன திருப்தியாக இருக்கும். அப்படி தான் வந்து பல விஷயத்த வந்து விராட் கோலி அவர்கள் பண்ணியிருக்காரு. ஸோ அது சேசிங் ஆகட்டும், இல்லை ஃபஸ்ட் பேட்டிங் ஆகட்டும், அது இந்தியன் டீமில் ஆகட்டும், எந்த டீமாக இருந்தால் நான் எவனாக இருந்தால் என்னடா எனக்கு எதிராக நீங்கள் வந்து ஆட்டத்தை காட்டினீங்கன்னா நான் உனக்கு எதிராக வந்து ஆட்டத்தை காட்டுவான்டான்னு சொல்லிட்டு கோவக்கார கோலிடா அவன். எப்போ பார்த்தாலுமே அடிக்கிறத மட்டும்தான் அவர் வந்து யோசிச்சுட்டு இருப்பார் அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்படி தான் பல விஷயத்த வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி தான் டெல்லிக்கு எதிரான போட்டிகளை வந்து தரமான சம்பவத்தை வந்து விராட் கோலி அவர்கள் பண்ணியிருக்காரு. என்கிட்டே வந்து நீங்கள் வாலாட்டுறீங்களா சொல்லிட்டு கேஎல் ராகுல் அவர்களுக்கு வந்து மீண்டும் அந்த விஷயத்தை வந்து செஞ்சு காட்டி இது நாங்கடா அப்படின்னு சொல்லி நிரூபித்து காட்டியிருக்காரு அக்ரெசிவான கோலி நம்ம தலைவர். ஸோ அது மட்டும் இல்லாமல் டெல்லிக்கு வர்சஸ் ஆர்சிபி அணி, டெல்லியில் வந்து நடந்த போட்டியில் வந்து ஆர்சிபி அணி வந்து வின் பண்ணாங்க. ஸோ அந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா குர்னால் பாண்டியா, விராட் கோலி அவர்கள் அற்புதமான ஒரு இன்னிங்ஸ் ஆடி வந்து மேட்ச் ஜெயித்தாங்க. ஸோ அப்போ வந்து இந்த மேட்ச் ஜெயித்ததுக்கப்புறம் வந்து ஒரு இன்டென்ட் காட்டினார் பாருங்கள் கோலி, அந்த அக்ரெசிவ் இன்டென்ட். ஸோ இது தாண்டா நாங்கள் அப்படின்னு சொல்லி, இது எங்கள் கோட்டடா அப்படின்னு சொல்லி மீண்டும் அதை வந்து ரீக்ரியேட் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி போட்டியில் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் நடந்த போட்டியில், டெல்லிக்கு எதிரான போட்டியில், அந்த போட்டியில் கேஎல் ராகுல் அடிச்சுட்டு மேட்ச் வின் பண்ணிவிட்டு இது ஏன் கோட்டடான்னு சொல்லி காட்டினார். அதுக்கே அவர் வந்து எப்படா இதுக்கு சான்ஸ் கிடைக்குன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தார், காத்துட்டு இருந்தார். அது வந்த உடனே அவர் வந்து டெல்லிக்கு மைதானத்தில் வந்து காட்டுன்னு காட்டிட்டார். அதுவும் அது செஞ்சு வேற காட்டி அதை வந்து இது ஃபன் பண்ணுறாரு நம்ம விராட் கோலி அவர்கள் கேஎல் ராகுல் கிட்ட. ஸோ இனிமேல் வந்து இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது தம்பி, ஸோ இது ஏன் அப்படின்னு சொல்லி விராட் கோலி அவர்கள் சொல்லிட்டாரு. ஸோ வந்து நீ இனிமேல் இப்படியெல்லாம் பண்ணாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு விராட் கோலிக்கு அம்பையர்ஸ் எல்லாருமே சேர்த்து ஒரு தரமான சம்பத்தை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் விதிமுறைகள் நிறைய விஷயங்களை வந்து மாற்றிட்டாங்க. அதனால் ஆர்சிபி அணிக்கு வந்து இது மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருக்குமா அப்படின்ற மாதிரியும் போயிட்டுருக்கு. ஸோ என்றைக்குமே வந்து அந்த ரிவெஞ்ச் விஷயத்தை வந்து ஐபிஎல் வந்து மோட்டிவாக எடுத்து காட்டக்கூடாது. ஸோ அது நிரூபித்தா வந்து கண்டிப்பாக டீம்ஸ்க்கு வந்து பாயிண்ட்ஸுகள் வந்து குறைக்கப்படும் சொல்லிட்டு அம்பையர்ஸ் வந்து ஒரு குண்டு தூக்கி போட்டிருக்காங்க. ஏன்னா ஐபிஎல்லே வந்து ரூல்ஸ்லேயே வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பவுலிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீம் வந்து அதிக டைம் எடுத்துக்கிட்டாலையும் சரி, அதே மாதிரி கண்டினியூஸாக 3 டைம் இதை வந்து போட்டால் அந்த டீம் வந்து கேப்டனுக்கு வந்து தடை விதிக்கிறதா இருந்தாங்க. பட் இப்போ அப்படி கிடையாது. ஸோ பாயிண்ட்டுகள் வந்து குறைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிறதுனால டீமுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படியே அதே மாதிரி அந்த இன்டென்ட் வந்து ஐபிஎல் விதிகளுக்கு மீறி அதிகமாக இருந்தால் ஸோ அதே மாதிரி அவங்களுக்கும் வந்து பாயிண்ட்டுகள் வந்து குறைக்கப்படும் அப்படின்ற மாதிரி ஐபிஎல் விதிகள் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து ஆர்சிபி வர்சஸ் டெல்லிக்கு எதிரான போட்டியில் வந்து விராட் கோலி அவர்கள் பண்ண இந்த விஷயத்தினால ஸோ ஆர்சிபி அணிக்கு புள்ளிகள் குறைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அம்பையர்ஸும் ஆகட்டும், இது விதிமுறைகளை தாண்டி அம்பையர்ஸ் எல்லாருமே வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன பண்ணலாம், ஸோ இதுக்கான என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. விராட் கோலி வந்து கோவக்காரர் தான், அவர் வந்து இன்டென்ட் காட்டக்கூடிய பிளேயர் தான். ஸோ அக்ரெசிவான பிளேயர் தான். ஸோ என்கிட்ட வந்து நீங்கள் வாலாட்டக்கூடாதுன்றது கரெக்டு தான். பட் இருந்தாலுமே அதே விஷயத்தை அதை ரிவெஞ்சாக எடுத்துக்கிட்டு நம்ம அவங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற விஷயம் தான் வந்து மிகப்பெரிய அளவு வந்து இம்பாக்டை ஏற்படுத்துது. ஸோ அதுதான் வந்து இப்போ பண்ணியிருக்கு. அதனால தான் ஆர்சிபி அணிக்கு 2 பாயிண்ட்டுகள் வந்து குறைக்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் போயிட்டுருக்கு. ஸோ என்ன பண்ண போகிறாங்க அம்பையர்ஸ், விராட் கோலி அவர்கள் செய்த இந்த விஷயத்துக்கு என்ன நடக்க போகுது, ஸோ இதனால் வந்து அவங்க பாயிண்ட்டை குறைச்சாங்கன்னா சிஎஸ்கே அணிக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து 14 புள்ளியே இருக்குது, இன்னும் இருக்கக்கூடிய 3 போட்டியில் ஜெயிச்சா கூட அவங்க போயிடுவாங்க. பட் இருந்தாலும் அந்த 2 பாயிண்ட்ன்றது ரொம்ப 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 முக்கியமான விஷயங்க. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஐபிஎல் ரூல்ஸில் எடுத்து வந்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கண்டினியூஸாக 3 மேட்ச் வந்து லேட்டாக பவுலிங் பண்ணுறதுனால அந்த பாயிண்ட் குறைக்கிறதுனால ரொம்ப இம்பாக்டை வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது புள்ளிப்பட்டியலில். ஸோ கண்டிப்பாக அது வந்து சூப்பரான விஷயம் தான். இப்படி இருந்தால் தான் எல்லாருமே கரெக்டாக அந்த டைமிங் வந்து கீப் அப் பண்ணி மேனேஜ் பண்ணி போடுவானுங்க. அப்போ இருந்துமே வந்து இந்த சீசனில் பல இந்த மாதிரி வந்து கேப்டன்ஸ் வந்து ஃபைன் கட்டிகிட்டே தான் இருக்காங்க. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றது பார்ப்போம். ஆர்சிபிக்கு வர்சஸ் டெல்லி எதிரான போட்டியில் அம்பையர் செய்த ஒரு தரமான சம்பவம், இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை
மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நேற்றைய போட்டி குஜராத் வர்சஸ் ஆர்ஆர் வேற மாதிரியான போட்டிங்க. இந்த மாதிரியான ஒரு போட்டியை தான் ஐபிஎல்ல பார்க்கணுன்றது ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கு. ஸோ இப்படியாப்பட்ட ஒரு கேமை இவ்வளோ மேட்ச்சில் வந்து நாம பார்த்ததே கிடையாது. அப்படியாப்பட்ட ஒரு இன்னிங்ஸை தான் வந்து ஆடி இருக்காங்க. குஜராத் வர்சஸ் ஆர்ஆர் இதில் வந்து டாஸ் வின் பண்ண சுப்மன் கில் அவர்கள் நாங்கள் வந்து பேட்டிங் பண்ணுறோம் சொல்லிட்டு பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. சாய் சுதர்சனும் சுப்மன் கில்லும் பேட்டிங் வந்தாங்க. ஸோ நல்ல தொடக்கத்தை கொடுத்தாங்க. ஸோ நல்லா பார்ட்னர்ஷிப் பண்ணாங்க. ஸோ நல்ல ஸ்கோர் போயிட்டே இருந்த டைமில் சாய் சுதர்சன் 39 ரனில் அவுட் ஆனார். அதுக்கப்புறம் சுப்மன் கில்லும் ஜோஸ் பட்லரும் நல்ல ஒரு பக்கம் அற்புதமாக ஆடிட்டு வந்தாங்க. நல்ல ஸ்கோர் போயிட்டே இருந்துச்சு. சடனாக பார்த்தீங்கன்னா நம்ம தீக்ஷனா வந்து சுப்மன் கில்ல வந்து விக்கெட் எடுத்தாங்க. ஸோ அப்படியே மலமளவனு ஸ்கோர் குறைஞ்சிரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த டைமில் பட்லர் ஒரு பக்கம் தூக்கி நிறுத்திட்டு போனாருங்க. கடைசியில் வந்து அவரும் 50 அடித்தார். கடைசியில் குஜராத் டைட்டன்ஸுடைய இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 209 ரன் அடித்தாங்க. பின்னாடி வந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி கேம்பை வந்து ஆடினாரு. செம்மையாக தான் இருந்துச்சு. நல்லா பேட்டிங் லைனப்பை வந்து குஜராத் அணி வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு வந்து 210 ஸ்கோர் ரொம்ப ரொம்ப பெரிய ஸ்கோர் வந்து இருந்துச்சு. ஸோ நல்லா பவுலிங் லைனப் வச்சிருக்கிறதுனால கண்டிப்பாக ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த ஸ்கோரை வந்து டார்கெட் பண்ண மாட்டாங்க அப்படின்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. பட் அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் பேட்டிங் வந்தாங்க ராஜஸ்தான் ஓப்பனர்ஸ் நம்ம ஜெய்ஸ்வாலும் வைபவ் சூரியவன்சியும். ஸோ சஞ்சு சாம்சன் அவர்கள் இந்த தொடரிலிருந்து வெளியே போயிட்டார். ஸோ அதனால் இனிமேல் இருக்கக்கூடிய போட்டியில் எல்லாத்தையுமே வைபவ் சூரியவன்சி தான் வந்து ஓப்பனிங் பண்ண போகிறாங்க அப்படின்றத ராஜஸ்தான் டீம் வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து அறிவிச்சிட்டாங்க. ஸோ 2 பேரும் ஓப்பனிங் வந்தாங்க. வந்த உடனே சும்மா கலட்டு பவுலர்ஸை வச்சு கலட்டிருக்காங்க. ஜெய்ஸ்வால் கேட்சை விட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அடின்னு பிரித்து மேய்ஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வைபவ் சூரியவன்சி பார்த்தீங்கன்னா என்ன அடி அடிக்கிறாரு. பவுலர்ஸ் எல்லாருமே சும்மா அவங்கெல்லாம் இன்டர்நேஷனல் பவுலர் அப்படின்றது தெரியாத மாதிரி சும்மா வச்சு வெளுன்னு வெளுத்துட்டு இருக்காருங்க. என்ன அடிங்க சும்மா 17 பாலுக்கு 50 அடித்தார். அதுக்கப்புறமும் சும்மா இல்லைங்க, அடுத்து 17 பாலுக்கு இன்னும் 100 அடித்து சும்மா தெறிக்கி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற மாதிரியான ஒரு இன்னிங்ஸை வந்து வைபவ் சூரியவன்சி ஆடிட்டு இருந்தார். கடைசியில் பார்த்தீங்கன்னா 35 பாலுக்கு சதம் அடித்தாருங்க. கிட்டத்தட்ட 11 சிக்ஸுங்க. என்ன ஷாட்டுங்க. ரஷீத் கான் எல்லாம் ஒரு பக்கம் வலிச்சு அடிக்கிறாங்க. அந்த 6 வந்து அடிச்சு தாங்க 100 வந்து கம்ப்ளீட் பண்ணார். அதுவும் ரஷீத் கான் ஓவரில் வந்து அடித்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஒரு பக்கம் இஷாந்த் சர்மாவை விழுக்கிறாரு, இன்னொரு பக்கம் பிரசித் கிருஷ்ணாவை விழுக்கிறாரு, இன்னொரு பக்கம் முகமது சிராஜை விழுக்கிறாரு. ஸோ ஓவரால் மொத்தம் இன்டர்நேஷனல் பவுலர் எல்லாருமே பிரித்து மேய்ஞ்சிட்டார் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். மூஞ்சியை பார்த்தாவே குழந்த மாதிரி இருக்காரு. ஆனால் அடியை பார்த்தா வேற மாதிரி இருக்குங்க, இடி மாதிரி இருக்குங்க. ஸோ அப்படி ராஜஸ்தான் வீரர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவருடைய ஆட்டத்தை கண்டு ஆடி போயிட்டாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு வெறி ஆட்டத்தை வந்து ஆடி இருக்காரு வைபவ் சூரியவன்சி அவர்கள். ஸோ 6 ஒன்று சும்மா வேற மாதிரி இருக்குங்க. ஒரே கரம் ஜெனட் ஓவரில் வந்து ஒரே ஓவரில் 30 ரன் அடித்தாருங்க. அந்த 30 ரன்னு தாங்க அவருக்கு வந்து மிகப்பெரிய அளவு வந்து ஒரு இதை வந்து ஏற்படுத்தியிருக்கோம். என்ன அடிங்க, வந்த டெபியூ மேட்ச்லேயே வந்து 30 ரன் அடித்தா என்ன பண்ணுவார் அந்த பவுலருவாக, கையே வரலைங்க. சும்மா அடின்னு பிரித்து மெஞ்சிட்டாங்க. ஸோ இந்த ரிவேஞ்ச் விஷயம் மொத்தமாக வந்து பயங்கரமாக மாறப்போகுது. ஸோ அதனால் இந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி நேற்றைய போட்டியில் வந்து அந்த 212 ரன்னை வெறும் 15 ஓவருக்கு அடித்து நொறுக்கிட்டாருங்க. பட் இருந்தாலுமே குஜராத் டைட்டன்ஸ்க்கு இது மிகப்பெரிய ஒரு இழப்புன்னு கூட சொல்லலாம். அந்த ரன் ரேட்டில் வந்து மிகப்பெரிய அளவு வந்து சறுக்கில் வந்து ஏற்படுத்தியிருக்கோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 25 பாலுக்கு முன்னாடியே வந்து போட்டியை முடிச்சிட்டாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அப்படி ஒரு ஆட்டத்தை வந்து வைபவ் சூரியவன்சி அவர்கள் கொடுத்தாரு நேற்று. சும்மா அப்படி மேட்சை பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுங்க. மைதானத்துக்கு போய் பார்த்தவங்களுக்கு ஒரு விருந்து தாங்க நேற்றைய போட்டி. செம்ம இன்னிங்ஸுங்க. அவருடைய இன்னிங்ஸ் வேற மாதிரி இருந்துச்சு. ஆனால் வந்து ஃபஸ்ட்டு போட்டியிலேயே ஃபஸ்ட்டு பாலே 6 அடித்தாருங்க. அங்கேருந்து தெரிஞ்சு போச்சு இந்த பையன் வந்து இந்த சீசனில் என்ன ஒரு சம்பவத்தை பண்ண போகிறான்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்திய வீரர்களில் அதிவேகமாக ஐபிஎல்ல வந்து சதமிலாசிய முதல் வீரராக இப்போ வந்து வைபவ் சூரியவன்சி அவர்கள் இருக்காரு. ஸோ அதிவேகமாக இதுக்கு முன்னாடி வந்து யூசுப் பதான் அவர்கள் 37 பந்தில் வந்து அடிச்சிருந்தாரு. இப்போ ஒரு 35 பந்தில் அடிச்சிருக்காரு. ஸோ அதிவேக சகம் இந்திய வீரர்களில் இவர் தான் வந்து முதலிடத்தில் இருக்காரு. ஸோ இவருடைய ரெக்கார்டை வந்து இன்னும் வேற யாராச்சும் யங்ஸ்டர்ஸ் வந்து இது பண்ணுறாங்களா அப்படின்றத நம்ம பார்ப்போம். நேற்றைய போட்டியில் 8 விக்கெட் வித்தியாசத்தில் நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி குஜராத் அணியை அடித்து நொறுக்கி இருக்காங்க. இந்த ஆட்டம் கண்டிப்பாக ஐபிஎல்லே ஒரு மிக முக்கியமான ஆட்டம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஆட்டத்தை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன? ஸோ அதே மாதிரி வைபவ் சூரியவன்சி அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இளம் வயசுலேயே ஐபிஎல்ல இன்டர்நேஷனல் பவுலர் எல்லாருமே தெரிவிக்க விட்டுட்டு இருக்காரு. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள்.